அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான வீடியோவில் ஈமானை உறுதிப்படுத்தும் ஒரு உண்மையான நிகழ்வை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். இவரை பற்றி நிறைய சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா லிபியாவை சேர்ந்த இந்த சகோதரர் பெயர் அமீர். இந்த வருடம் 2025 ஹஜ் செய்ய நாடி விமானம் ஏற தயார் நிலையில் விமான நிலையத்தில் இருந்தார். ஆனால் விமான நிலையத்தில் பாதுகாப்பு மற்றும் தாமதம் காரணமாக அவர் தனது விமானத்தை தவறவிட்டார். விமான நிலைய அதிகாரிகள் அவரிடம் சொன்னார்கள், ஒருவேளை ஹஜ் உங்களுக்காக எழுதப்பட்டிருக்காமல் இருக்கலாம் என்று. ஆனால் அமீர் உறுதியுடன் பதிலளித்தார், என் நோக்கம் ஹஜ் செய்வதே, அல்லாஹ் விரும்பினால் நான் ஹஜ் செய்வேன். சுப்ஹானல்லாஹ். அவர் தவறவிட்ட விமானம் இயந்திர கோளாறினால் திரும்ப அதே விமான நிலையத்தில் தரையிறங்க வேண்டி இருந்தது. அந்த நேரத்தில் கூட விமானத்தின் பைலட் அமீருக்கு உள்ளே வர அனுமதிக்க மறுத்தார். விமானம் மீண்டும் அவரை விட்டு புறப்பட்டது. ஆனால் மீண்டும் இயந்திர கோளாறினால் திரும்ப வந்தது. இந்த முறையில் பைலட் சொன்னார், அமீர் விமானத்தில் இல்லையெனில் நான் விமானத்தை எடுத்து பறப்பதில்லை என்று. சுப்ஹானல்லாஹ். இறுதியில் அமீர் விமானத்தில் ஏறினார். அவர் ஹஜ்ஜை அடைந்தார். ஏனெனில் உங்களுக்காக எழுதியிருப்பது உலகமே அதற்கு எதிராக இருந்தாலும் அது உங்களை வந்து சேரும். அமீரின் கதை நமக்கு நினைவூட்டுவது, அல்லாஹ் நமக்கு ஒரு நலவை நாடியிருந்தால் அதை இந்த முழு உலகமும் எதிர்த்தாலும் அதை யாராலும் தடுக்க முடியாது. அல்லாஹ் நமக்கு ஒரு தீங்கு நாடியிருந்தால் அதை இந்த முழு உலகமும் உதவி செய்தாலும் அதை தடுக்க முடியாது. இன்ஷா அல்லாஹ் நாமளும் அமீர் அவர்களை போன்று ஈமானை உறுதிப்படுத்துவோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.